அருள்மிகு வெயிலுகந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகில் ஆகச் சிறந்த யோசனைகளெல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாதவை. உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்றைய காணொளியில் நாம் காணவிருப்பது சிம்மம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள். காலபுருஷனின் 5வது வீடு, உலகத்தின் ராஜாவான சூரியனின் சொந்த வீடு சிம்மம். சிங்கத்தின் குகையில் நுழைய யானை கூட அஞ்சும். அதனால்தான் சிம்மத்தில் யாரும் உச்சமும் இல்லை, நீசமும் இல்லை. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்ல உயரமாகவும் கம்பீரமான தோற்றமுடையவர்களாகவும் இருப்பார்கள். நேருக்கு நேரான பார்வையும் கண்டிப்பும் கருணையும் கொண்டவர்கள். எப்பொழுதும் ஒரு விதமான குரூரமான எண்ணங்கள் குடிகொண்டவர்களாக இருப்பார்கள். எதற்காகவும் யாருக்கும் அஞ்சாதவர்களாகவும் இருப்பார்கள். தான் இஷ்டப்படி நடந்து கொண்டு எல்லோரும் அவரையே பின்பற்ற வேண்டும் என எண்ணுபவர்களாக இருப்பார்கள். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்கள் திட்டம் திட்டுவதிலும் அதனை செயலாக செய்து முடிப்பதிலும் வல்லவர்கள். இவர்கள் சாமர்த்தியமான நுணுக்க அறிவுகள் நிறைந்தவர்கள். எதற்காகவும் எப்பொழுதும் தன்னுடைய லட்சியங்களையும் கொள்கைகளையும் விட்டுக் கொடுக்காதவர்கள். சிம்ம லக்கணத்திற்கு 2ஆம் இடம் கன்னி, புதனின் ஆட்சி உச்ச வீடு, சுக்கிரனின் நீச வீடு. பேச்சாற்றல் நிறைந்தவர்கள். பேச்சின் மூலமாக தனம் ஈட்டக்கூடியவர்கள். இவர்கள் பேசும் பேச்சானது எல்லோரையும் ரசிக்க வைக்கும் தன்மையாக இருக்கும். இவர்கள் நூதனமான முறையில் தனம் ஈட்டுபவர்களாக இருப்பார்கள். இவருடைய இளைய சகோதர வழியில் செலவுகளும் அல்லது பெண்களுக்காக அதிகமான செலவுகளும் ஏற்படும். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தின் அதிபதி சுக்கிரன் நீசமாகிறார். 2ஆம் இடத்தில் இவர்களுக்கு சுக்கிரன் அமைய பெற்றால் இவரால் இவரது குடும்பத்திற்கு அவப்பெயர்கள் உண்டாகும். 3ஆம் இடம் துலாம், சுக்கிரனின் ஆட்சி வீடு, சனி பகவானின் உச்ச வீடு, சூரியனின் நீச வீடு. ஜாதகர் போகத்தில் மூழ்கி தன் வாழ்க்கையை இழப்பவராக இருப்பார். மது, மாது, போதை இம்மூன்றும் இவரை வாழ்க்கையில் கீழ்நிலைக்கு தள்ளிவிடும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி சூரியன் நீசமாகிறார். இவர் எப்பொழுதும் இளைய சகோதரம் மற்றும் பெண்களிடம் தோற்றுப்பவராக இருப்பார். 4ஆம் இடம் விருச்சகம், செவ்வாயின் ஆட்சி வீடு, ராகு கேதுவின் உச்ச வீடு, சந்திரனின் நீச வீடு. ஜாதகருக்கு வீடு, மனை போன்ற சொத்துக்கள் அமையப்பெற்றவராக இருப்பார். தந்தை மற்றும் முன்னோர்கள் வழியில் வந்த சொத்துக்கள் அமையப்பெற்றவராக பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் 4க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாய் ஆவார். ஜாதகரின் தாயார் அடிக்கடி உடல் அவஸ்தைகளை அனுபவித்து வருவராக இருப்பார். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் சந்திரன் நீசமாகிறார். 4ஆம் அதிபதி செவ்வாய் 6இல் உச்சம் பெறுகிறார். ஜாதகருக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நண்பர்களால் சொத்து சேரும். அதிகமான பினாமிகள் இருக்கப்பெற்றவராக இருப்பார். இவருடைய சொத்துக்களை அதிகமாக மற்றவர்களை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் 4ஆம் இடத்தின் அதிபதி 12இல் நீசமாகிறார். 5ஆம் இடம் தனுசு, குருவின் ஆட்சி வீடு, குலதெய்வம் பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம். இவர்களின் குலதெய்வம் பெரும்பாலும் ஆண் தெய்வமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக சிவன் ரூபமாகவும் அவருடைய அவதாரமாகவும் இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. இவருடைய பூர்வீக சொத்துக்கள் ஒரு முறையாவது விரயம் செய்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் 5ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் குருவானவர் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடத்தின் அதிபதி குரு, புத்திரருக்கு காரகமான குரு. எனவே இது ஒரு வகையான புத்திர தோஷத்தை குறிக்கும். அதாவது கார கோர பாவக நாஸ்தி என்று சொல்வார்கள். புத்திர தோஷம் என்பது குழந்தைகளே இல்லாமல் போவது மட்டுமல்ல, குழந்தைகள் இருந்தும் புண்ணியம் இல்லாமல் போவது, அல்லது பெண் குழந்தைகள் மட்டும் இருப்பது, ஆண் குழந்தைகள் இல்லாமல் போவது, குழந்தைகள் நல்ல நிலைமையில் இருந்தும் ஜாதகருக்கு
இறுதி கர்மா செய்ய இயலாத நிலை ஏற்படுவது, இது அனைத்துமே புத்திர தோஷத்தில் ஏற்படும். இதில் ஏதாவது ஒரு வகை அமைய பெற்றவர்களாக இருப்பார்கள். 6ஆம் இடம் மகரம், சனி பகவானின் ஆட்சி வீடு, செவ்வாயின் உச்ச வீடு, குருவின் நீச வீடு. இவரின் பெயரையும் புகழையும் வைத்து இவரை தவிர மற்றவர்கள் ஆதாயம் தேடுபவர்களாக இருப்பார்கள். இவருடைய புகழ், செல்வம், அதிர்ஷ்டம் எல்லாம் மற்றவர்களுக்கு போராமை தந்து எதிரிகளாக உருவாக்கும். ஏனென்றால் 6ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் உச்சம் பெறுகிறார். இவர்களுக்கு உடல் உஷ்ணம், கால்வலி போன்ற உபாதைகளும், இரத்தம், அடிவயிறு, கணையம், மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகளும் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு. 7ஆம் இடம் கும்பம், சனி பகவானின் ஆட்சி வீடு, கலத்திரஸ்தானம். இவரது மனைவி இவருடைய சொல் பேச்சு கேட்கும் அளவிற்கு அமைய பெறுவது அபூர்வம். இவருடைய திருமண வாழ்க்கை விரக்தி ஏற்படும். மனைவியுடனான திருமண வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இவரது மனைவி அதிகாரமும் தொழில் உத்தியோகமும் வலுக்க பெறும்போது ஜாதகர் பலம் இழப்பார். இவருக்கு ஒரு சில நண்பர்கள் அமையப்பெற்றாலும் உருப்படி இல்லாத நண்பர்களே அமைய பெறுவார். இவர் பொது காரியங்களில் தலையிட்டாலும் தலையிடாவிட்டாலும் வம்புகளும் பிரச்சனைகளும் இவரை தேடி வரும். 8ஆம் இடம் மீனம், குருவின் ஆட்சி வீடு, சுக்கிரனின் உச்ச வீடு, புதனின் நீச வீடு. திடீர் கௌரவ இழப்பு, பண இழப்பு போன்றவைகள் ஏற்படலாம். பண விஷயங்களில் குற்றச்சாட்டுகளை பொறுப்பேற்கும் நிலை ஏற்படும். ஏனென்றால் 8ஆம் இடத்தின் அதிபதி குரு. லஞ்சம், ஊழல், பணமோசடி போன்றவைகள் வந்து சேரும். கௌரவ இழப்பும் பண இழப்பும் சிற்றின்ப செயலுக்காக ஏற்பட்டதாகவோ அல்லது பெண்களால் ஏற்பட்டதாகவோ அமையப்பெறும். ஏனென்றால் 3ஆம் இடத்தின் அதிபதி அங்கே உச்சமாகிறார். 9ஆம் இடம் மேசம், செவ்வாயின் ஆட்சி வீடு, சூரியனின் உச்ச வீடு, சனி பகவானின் நீச வீடு. இவரது வாழ்க்கை தந்தையால் அமையப்பெற்றதாக இருக்கும். மற்றவர்களை விட இவர்கள் இறைபக்தியில் அதிகம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக பாதையில் பயணம் செய்யும் போது இவர்களது புகழ் சிறக்கும். அரசு பதவியும் அரசு கௌரவமும் இவர்களை தானாகவே வந்து சேரும் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள். இவரது தந்தை இருக்கும் வரை மனைவி இவருக்கு கட்டுப்பட்டே இருப்பார். ஏனென்றால் 9ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தின் அதிபதி நீசமாகிறார். 10ஆம் இடம் ரிஷபம், சுக்கிரனின் ஆட்சி வீடு, சந்திரனின் உச்ச வீடு. உத்தியோகம் மற்றும் பதவியில் இவர் விசேஷப்படும் அளவு தொழில் சிறப்படைவது சிரமம். நிரந்தரமான தொழில் என்றாலும் அடிக்கடி இவருக்கு இடமாற்றம் ஏற்படும். இவருக்கு மறைமுகமான எதிரிகள் உருவாகிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெறுகிறார், ராகு கேது நீசம் பெறுகிறார். 11ஆம் இடம் மிதுனம், புதனின் ஆட்சி வீடு. அறிவு கூர்மையாலும் புத்திசாலித்தனத்தாலும் பேச்சாற்றல் மூலமாகவும் அதிகம் லாபம் ஈட்டுவராக இருப்பார். இவருக்கு மாமன் வழி உறவுகள் எப்பொழுதுமே நன்மையையும் ஆதாயத்தையும் பெறுவதாகவே அமையப்பெறும். ஏனென்றால் 2 மற்றும் 11ற்கு புதனே அதிபதியாவார். 12ஆம் வீடு கடகம், சந்திரனின் ஆட்சி வீடு, குருவின் உச்ச வீடு, செவ்வாயின் நீச வீடு. குழந்தைகளுக்காகவும் கௌரவத்திற்காகவும் புண்ணியங்களுக்காகவும் மருத்துவத்திற்காகவும் செலவு செய்ய நேரிடும். ஏனென்றால் 5, 8க்கு அதிபதியான குரு இங்கே உச்சமாகிறார். தாம்பத்தியம் அளவாகவே இவர்களுக்கு கிடைக்கப்பெறும். கனவுகளற்ற தூக்கம் வருவது இவர்களுக்கு அரிது. நேயர்களே, இதுவரை நாம் சிம்மம் லக்கணத்திற்கான பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.